அனைவருக்கும் வணக்கம். ஒரு காலத்தில் இந்த கல்லுன்னு சொல்லப்படும் இந்த மதுவை நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால், அது கிராமத்து வாழ்க்கையாக இருக்கட்டும், நகரத்து வாழ்க்கையாக இருக்கட்டும், பெருநகரமாக இருக்கட்டும், அந்த மனிதனை கேவலமாக பார்த்த ஒரு காலம் உண்டு. ஆனால் இன்னைக்கு மது குடிக்காம ஒருத்தங்க கிராமத்தில் வந்தால் அவனை தான் ஒரு கேவலமாக பார்க்குற சூழ்நிலை தலைகீழாக மாறி இருக்கிறதா நம்ம பார்க்கின்ற போது இது யதார்த்த உண்மையாக நான் பார்க்கிறேன். அதே நேரத்தில் மது குடிக்கிறவர்கிட்ட நீ பேச்சு கொடுங்க. ஒரு ஒரு அன்னைக்கு கூட ஒரு இதை பார்த்தாங்க. அது என்ன சொல்கிறாருன்னா, கோர்ட்டில் போய் பொய்யா சொல்லுவான், ஆனால் மதுக்கடையில் போய் உண்மையை சொல்லுவான் அப்படிங்கிற ஒரு வாசகம் வாட்ஸ்அப்பில் பார்த்தேன். 100% உண்மைங்க. கோர்ட்டுக்கு போனால் பொய் தான் சொல்லணுங்கிறத அந்த யதார்த்தமான சாதாரண சாமானியன் கூட தெரிஞ்சு வச்சுருக்கிறது அது பதிவாக போட்டிருந்தாங்க. நான் போடலை. அதே நேரத்தில் மதுக்கடைக்கு போனால் அவன் அழுதுட்டு உண்மையை பேசுவான், அந்த போதையில் உண்மையெல்லாம் கொட்டி தீர்த்துருவான் அப்படிங்கிற சொன்னதையும் பார்த்து அந்த உண்மைத்தன்மையை பார்த்து நான் ஏற்றுக்கொண்டேன். அதே நேரத்தில் ஒரு முறை என்னுடைய நண்பர் மயிலாடுதுறையில் அவர் இறந்துட்டார். நாங்கள் சென்னையிலேருந்து நானும் என்னுடைய நண்பர் காரில் பயணித்தோம். நான் தான் டிரைவ் பண்ணிட்டு வந்தேன். அந்த நேரத்தில் நண்பன் சொன்னான், ஏய் சோகத்தை மறக்கத்தான் இதாக பாடிட்டே வாடா அப்படின்னு சொன்னான். ஆனால் என் மனசுக்குள்ளே ஒரு பாட்டு எழுதணும், 4 வரி இந்த குடியை பற்றி எழுதணுங்கிறது ஓடிக்கிட்டே இருந்தது. நான் திண்டிவனம் தாண்டி தைலாபுரம் வரப்போ ஒரு சொட்டு மது கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்கிற ராமதாசனுடைய நினைவு எனக்கு வந்தது. அப்போ ஒரு 4 வரி ஒரு மனசுக்குள்ளே எழுதிட்டு டீன் போட்டு அவன்கிட்ட பாடி காமிச்சேன். அந்த பாட்டு என்னன்னு தெரியுங்களா, அது சினிமா பாட்டை தழுவியது தான். இருந்தாலும் 4 வரி ஒரு சிந்திக்கக்கூடிய ஒன்று இருக்கிறதுனால உங்களுக்காக நான் பாடி காட்டுறேன். மப்பு அடித்த குப்பு சாமி மயங்கி கிடக்கின்றான், மப்பு அடித்த குப்பு சாமி மயங்கி கிடக்கின்றான், குப்பு சாமி குழந்தைகள் எல்லாம் பசியால் வாடுகின்றார், பசியால் வாடுகின்றார். கோட்டர் பாட்டில் குடிக்கும் போது கொஞ்சம் மப்புத்தா, கோட்டர் பாட்டில் குடிக்கும் போது கொஞ்சம் மப்புத்தா, ஆஃப் பாட்டில் குடிக்கும் போது பர்சு ஆஃபுத்தா, அவன் பர்சுக்கு ஆப்புத்தான். மப்பு அடித்த குப்பு சாமி மயங்கி கிடக்கின்றான், குப்பு சாமி குழந்தைகள் எல்லாம் பசியால் வாடுகின்றார், பசியால் வாடுகின்றார். சிந்தியுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.